தாபுங் ஹாஜி மீதான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கை குறித்து விவாதிப்பதற்காக இன்று நடைபெற்ற சிறப்பு அமர்வின் போது பரிகாத்தான் நேஷனல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததை அடுத்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்கட்சிக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் மக்களவையில் தன்னுடன் மோத விரும்புகின்றனவா அல்லது ஹஜ் பயணிகளுக்கான நிதியகத்தின் நிர்வாகம், முதலீடு மற்றும் நிதி மேலாண்மையில் உள்ள கடுமையான பலவீனங்களை வெளிப்படுத்திய தபோங் ஹாஜி அறிக்கை குறித்து விவாதிக்க விரும்புகின்றனவா என்று அன்வார் கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்கள் என் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறீர்களா அல்லது தபோங் ஹாஜிக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறீர்களா? மலாய் முஸ்லிம்கள் காட்டி கொடுக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் இன்னும் சிலர் அரசியல் நாடகங்களில் ஈடுபட விரும்புகிறார்கள். அவர்கள்தான் மலாய் முஸ்லிம்களின் நலன்களுக்காக போராடுவதாக உரக்க கூறிக்கொள்கிறார்கள் என்று அன்வார் குறிப்பிட்டார். மேலும் தபுங் ஹஜியில் தங்களது சேமிப்பை சேர்த்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற காத்திருக்கும் ஏழைகள், மீனவர்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் நலனில் பாஸ் கட்சி தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் உண்மையில் அக்கறை கொண்டுள்ளதா என்றும் அன்வார் கேள்வி எழுப்பினார். இன்று நடைபெற்ற சிறப்பு நாடாளுமன்ற அமர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அந்த கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து பெரும்பாலான பரிகாத்தான் நேஷனல் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பரிகாத்தான் நேஷனல் அல்லது பெர்சாத்துவுடன் இணைந்து செயல்பட பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி இன்னும் தயாராக உள்ளது என்ற தனது அறிக்கையை தெளிவுபடுத்துமாறு அக்கட்சியின் தேர்தல் இயக்குனர் அமருடின் ஷாரியை டிஏபி துணை பொதுச் செயலாளர் ராம் கர்பால் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா அல்லது முடிவு செய்யப்பட்டதா என்றும், மேலும் இந்த கூட்டணிகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து டிஏபி ஒருபோதும் விவாதித்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் ஒரு தீவிரமான ஒன்றாகும் என்றும், ஏனெனில் இது பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் அதன் எதிர்கால கூட்டணிகளில் அமையக்கூடிய கூட்டாளிகளின் பயண பாதை மற்றும் திசைகள் தொடர்பானது என்றும் அவர் கூறினார். இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுவதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளால் இது நிச்சயமாக முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது போன்ற எந்த ஒரு நிலைப்பாடு குறித்தும் தமக்கு தெரியாது என்றும், மேலும் டிஏபியில் இதுவரை எந்த மட்டத்திலும் இந்த விவகாரம் எழுப்பப்படவில்லை என்பதால் தன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த சூழ்நிலையில் இதன் விளைவாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு குழப்பத்தையும் தவிர்க்க இந்த விவகாரம் உடனடியாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று புக்கிட் கல்கோர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஷா ஆலம் நகரில் உள்ள ஒரு பள்ளியில் 2ஆம் படிவம் பயிலும் மாணவன் ஒருவன் தனது வகுப்பு மாணவியால் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள வளைந்த கத்தியால் குத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஷா ஆலம் காவல்துறை தலைவர் ஷருடின் சமா இந்த சம்பவத்தை உறுதி செய்து பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு கையில் சிறு காயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இச்சம்பவத்தில் ஒரு மாணவி சந்தேக நபராகவும் ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டவராகவும் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இவர்கள் இருவரும் சக மாணவர்கள் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு காவல்துறை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கான வெளிப்படையான நோக்கம் எதுவும் இல்லை என்றும், மேலும் சந்தேக நபர் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தாபுங் ஹாஜி தொடர்பான அரச ஆணைய விசாரணை அறிக்கையை விவாதிப்பதற்காக இன்று நடைபெற்ற மக்களவையின் சிறப்பு கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்ளாததை சுட்டிக்காட்டி கூட்டத்தை ஒத்திவைக்க கோரியதால் அமளி ஏற்பட்டது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் இல்லாத நிலையில் சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பினர். உளு திரங்கானு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ரோசுல் வாகேட் இந்த கூட்டம் முழுமையற்றதாக இருப்பதாக குறிப்பிட்டார். இப்போது திருமண நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது, ஆனால் மணமகன் வரவில்லை என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். ரோசோலின் இந்த கருத்துக்கு மக்களவை தலைவர் தான்சி ஜொஹாரி அப்துல் எதிர்ப்பு தெரிவித்தார். பிரதமர் கூட்டத்தில் இல்லாததை திருமண நிகழ்ச்சியுடன் ஒப்பிடுவது பொருத்தமற்றது என்று அவர் கூறினார். சிறப்பு கூட்டத்தில் அமைச்சரவை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருப்பதையும், குறிப்பாக துணை பிரதமரும் கூட்டத்தில் இருப்பதையும் ஜொஹாரி சுட்டிக்காட்டினார்.
சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் சென் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த நாடாளுமன்ற தொகுதி காலியானது குறித்து மலேசிய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் தெரிவித்துள்ளார். வோங் சென் நேற்று தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அது தொடர்பான தகவல் தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுபாங் தொகுதியின் உறுப்பினர் வோங் சென் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக தமக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார். சரவாக்கில் நிலவும் புகை மூட்டம் மற்றும் காற்று மாசுபாடு மேலும் மோசமடைந்துள்ள நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி 11 பகுதிகளில் காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்ற அளவை எட்டியுள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசுபாடு குறியீட்டு நிர்வகிப்பு அமைப்பின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தகவலின்படி செரியான் பகுதியில் உள்ள காற்று தர கண்காணிப்பு நிலையத்தில் காற்று மாசுபாடு அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது. அங்கு காற்று தர குறியீடு 189ஆக பதிவாகி உள்ளது. இது மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை நெருங்கி உள்ளதால் அப்பகுதி மக்களிடையே கவலை அதிகரித்துள்ளது. சரியான் தவிர மேலும் 10 கண்காணிப்பு நிலையங்களிலும் காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்ற பிரிவில் பதிவாகி உள்ளது. காற்றில் புகை மற்றும் மாசு துகள்களின் அளவு அதிகரிப்பதால் குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.